வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம். இன்றைய பதிவில் நாம் சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தையும் பற்றியும் அதனை பயன்படுத்தும் முறையை பற்றியும் எமக்கு தெரிந்த சில அனுபவம் வாய்ந்த விஷயங்களை இந்த பதிவில் கூறப்போகின்றேன். முதலில் பஞ்சாட்சர மந்திரம் என்பது என்னவென்றால், தெய்வங்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடியவர்தான் சிவன். அனைத்து தெய்வங்களினுடைய சக்திகளையும் ஒன்று திரட்டி ஒரு உருவமாக இருப்பவரே சிவபெருமான் என்று நம்முடைய குருநாதர்களும் நம்முடைய முன்னோர்களும் நமக்கு உரைத்திருக்கின்றனர்கள். ஆனால் அதே போன்று இருக்கக்கூடியதுதான் இந்த பஞ்சாட்சர மந்திரமாகும். மந்திரங்களுக்கு எல்லாம் முதன்மையான மந்திரம் ஆகும் இந்த பஞ்சாட்சர மந்திரம் என்பது. எப்படி சிவபெருமான் எல்லா தெய்வங்களினுடைய ஆற்றலையும் தன்னுள் வைத்திருக்கின்றாரோ, அதே போன்று இந்த மந்திரமானது அனைத்து விதமான மந்திரங்களினுடைய சக்தியையும் இதனுள் வைத்திருக்கின்றது. இதுவே பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றி எமக்கு தெரிந்தவை ஆகும். அதே போன்று மந்திரத்தை எப்படி பயன்படுத்துவது, மந்திரத்தால் நமக்கு என்னவெல்லாம் அதிசயங்களும் மாற்றங்களும் நடக்கும் என்பதனையும் இப்பொழுது பார்ப்போம். நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்த நினைக்கின்றீர்கள் என்றால் அதற்கு முதலில் நீங்கள் ஒரு பஞ்சலோக தகட்டில் ஏதாவது ஒன்று எடுத்து கொள்ள வேண்டும். அதாவது தங்கமோ வெள்ளியோ தாமிரமோ அல்லது காரியத்தகடோ ஏதேனும் ஒரு தகடை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் நான் கூறுமாறு சக்கரத்தை எழுத வேண்டும். அதற்கு நீங்கள் 4 புறங்களிலும் சமமாக உள்ள ஒரு தகடை எடுத்துக்கொண்டு அதில் மேலிருந்து கீழ்ப்புறம் 4 கோடுகளை இட வேண்டும். குறுக்கே 6 கோடுகளை இட வேண்டும். அதாவது இப்பொழுது பதிவில் வரக்கூடிய சக்கரம் போன்று இருக்க வேண்டும் அந்த கோடுகளானது. அந்த சக்கரத்தில் உள்ள பீஜங்களை போடாதீர்கள். அது உங்களுக்கு சக்கரம் கோடுகள் எப்படி போடுவது என்பதனை காண்பிக்க மட்டுமே. நீங்கள் நான் கூறியபடி சக்கரம் எழுதியிருந்தால் அதில் உங்களுக்கு 5 கட்டம் வந்திருக்கும். அப்படி வந்திருக்கின்ற பொழுது நீங்கள் எந்த பீஜத்தை அதில் போட வேண்டும் என்றால், ஓம் நமச்சிவாய என்று இருக்கின்றதில் நமச்சிவாய என்று எழுத வேண்டும். முதல் வரிசையில் நீங்கள் கேட்கலாம், மேலிருந்து கீழேவா அல்லது குறுக்கே எழுத வேண்டுமா? முதல் கட்டத்தில் உங்களுடைய வலது கை பக்கமாக எழுத வேண்டும். கீழே வரக்கூடாது. முதல் கட்டம் நிரம்பியவுடன் அடுத்த கட்டத்தில் என்ன எழுதுவது என்று குழம்பாதீர்கள். நீங்கள் நமச்சிவாய என்று எழுதினீர்கள் அல்லவா, அதில் நடுப்புறம் உள்ள வார்த்தையை எடுத்து எழுத வேண்டும். அதாவது நமச்சிவாய மந்திரத்தில் ந ம சி வ ய, சி என்ற வார்த்தையே நடுப்புறம் உள்ள வார்த்தையாகும். அதனை எடுத்து 2வது கட்டத்தில் முதலில் எழுதி சிவாய நம என்று எழுத வேண்டும். அதே போன்று 3வது கட்டத்திலும் சிவாய நம என்ற எழுத்தில் நடுப்புறம் உள்ள வார்த்தையை எடுத்து யா நம சிவ என்று எழுத வேண்டும். 4வது கட்டத்தில் மாசிவாயன என்று எழுத வேண்டும். 5வது கட்டத்தில் அதே போன்று நடுப்புறம் உள்ள வார்த்தையை எடுத்து வாயநமசி என்று எழுதிவிட்டு உங்களுடைய சக்கரத்தை முடித்த பிறகு அதற்கு பால், பன்னீர், இளநீர் போன்ற உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு மந்திரம் ஜெபிக்கும் முறையானது, ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அனுஷ்டாசனங்களை முடித்துவிட்டு நீராடி பிறகு அதன் மந்திரத்தை படித்து மனப்பாடமாக செய்து கொள்ள வேண்டும். அதாவது இப்பொழுது பதிவில் வரக்கூடியதே மந்திரமாகும். இதனை அப்பொழுது படித்து நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் எழுதி வைத்த தகடை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பூஜை அறையில் இருந்தால் அங்கோ அல்லது நீங்கள் தனி அறையில் இருந்தால் அங்கோ வைத்து கொண்டு
உங்களுக்கு முன்னால் ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை கிழக்கு அல்லது வடக்கு முகம் பார்த்தபடி அமர்ந்து கொண்டு மந்திரத்தை ஜபம் செய்ய தொடங்க வேண்டும். நீங்கள் இப்பொழுதுதான் முதன்முறையாக மந்திர ஜபம் செய்கின்றீர்கள் என்றால் நீங்கள் இந்த பதிவில் உள்ள விஷயங்களை வைத்து செய்ய முடியாது. நமது சேனலில் மந்திரம் ஜபிக்கும் முறையை பற்றி ஒரு வீடியோ உள்ளது. அதனை பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு மந்திரத்தை எப்படி ஜபம் செய்வது என்பதனை கற்றுக்கொள்ளுங்கள். இதில் சிலவற்றை மட்டும் நான் கூறுகின்றேன். அதாவது நீங்கள் மந்திரத்தை ஜபிக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய காதுகளுக்கு அந்த மந்திரம் கேட்க வேண்டும். அதுபோன்று மந்திரம் ஜபியுங்கள். அதே போன்று உங்களுடைய முதுகு தண்டானது நேராக வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனையை புருவ மையத்தில் வையுங்கள். உங்களுடைய சிந்தையானது புருவ மையத்தில் அமரவில்லை என்றால் நன்றாக 2 துவாரங்களிலும் மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நன்றாக வெளிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இப்படி செய்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய சிந்தையை உருவ மையத்தில் வைத்தால் நிச்சயமாக உங்களுடைய சிந்தனையானது புருவ மைய பகுதியில் குவியும். அப்பொழுது மந்திரம் ஜபம் செய்ய தொடங்குங்கள். மந்திரம் ஜபம் செய்யும் பொழுது உங்களுடைய சிந்தனையானது முழுவதும் அந்த மந்திரத்தின் மேல் இருக்க வேண்டும். மந்திரம் ஜபிக்கும் முறையானது ஏதோ கடமைக்கு வாய்ப்பாடு ஜபிப்பது போன்று ஜபிக்கக்கூடாது. ஓம் என்று உங்களுடைய மூச்சுடன் சேர்த்து அந்த மந்திரத்தை பொறுமையாக உங்களுடைய காதுகளுக்கு கேட்குமாறு ஜபம் செய்ய வேண்டும். இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு இத்தனை உருவேற்ற வேண்டும் என்பது இல்லை. உங்களால் முடிந்த அளவு ஜபம் செய்யுங்கள். இதனை தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் என்பதனையும் என்னவெல்லாம் அறிகுறிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனையும் பார்ப்போம். முதலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய காம குரோத எண்ணங்கள் அனைத்தும் மிகவும் அதிகமாக மேலே வரும். அதனை எல்லாம் நீங்கள் ஒரு சில நாட்கள் கட்டுப்படுத்தி வைத்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 13 நாட்கள் ஜபம் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து எண்ணங்களும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நிற்கும். அப்படி நீங்கள் கட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்றால் அடுத்தபடியாக நீங்கள் தொடர்ந்து மந்திர ஜபம் செய்து வருவதனால் உங்களுடைய புருவ மைய பகுதியில் ஏதேனும் ஒரு வலியை உணர்வீர்கள். அதாவது ஏதோ குத்துவது போன்றோ அல்லது அடிபட்டு வலிப்பது போன்றோ ஏதேனும் ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அல்லது தெய்வத்தை அழைக்கும் பொழுது நீங்கள் கற்பூரம் ஏற்றி அதனை வணங்குவீர்கள் அல்லவா? அப்பொழுது உங்களுக்கு ஒரு சூடு தெரியுமே உங்களுடைய கைகளில். அதே போன்று சூடானது உங்களுடைய நெற்றியில் எரிவது போன்ற உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். இப்படி ஏற்படுகின்றது என்றால் உங்களுக்கு மந்திரம் சித்தியாகின்றது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு உங்களுக்கு அடுத்த நாளில் நடக்கப் போவதை முந்த நாள் சொப்பனத்தில் நீங்கள் காணலாம். ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து கூறுவார்கள். அதே போன்று தியானத்தில் இருக்கும் பொழுதும் உங்களுக்கு இப்படி தெரியும். இதனையெல்லாம் நீங்கள் சித்தியாவதற்கான அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டு வந்திருந்தால் உங்களுக்கு சிவனுடைய பரிபூரண ஆசி கிடைக்கும். ஆத்ம தரிசனம் சிவனுடைய காட்சியானது உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். அதாவது உங்களுடைய ஆத்மாவானது சிவனுடைய சொரூபத்தை கண்டு மகிழ்வதனை நீங்கள் மனப்பூர்வமாக உணரலாம். இப்படி மட்டும் நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சிவனிடம் ஐக்கியமாகி விட்டவர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எந்த சூழ்நிலையிலும் உங்களை சிவபெருமான் விட்டு செல்ல மாட்டார். நீங்களே வணங்காவிட்டாலும் அவர்களே உங்களை வணங்க வைத்து
தீய பாதைகளில் செல்லக்கூடாது, என் வழியில்தான் வரவேண்டும் என்று மறுபடியும் உங்களை அவர்கள் தான் வழியில் இழுத்து கொள்வார்கள். மற்ற விஷயங்களில் எல்லாம் நீங்கள் அனுபவம் வாயிலாக அறிந்து கொள்வதே நல்லதாகும். அனைத்தையும் இதே பதிவில் கூறிவிட்டால் உங்களுக்கு எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும். நன்றாக பயன்படுத்தி உங்களுடைய சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். அதேபோன்று அனுபவம் வாய்ந்தவர்கள் இதனை எளிதாக செய்துவிடலாம். ஆனால் வாலிப வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த முதல் 13 நாட்கள் மிகவும் கடினமாக இருக்கும். அப்படி நீங்கள் அந்த கடினத்தையும் பொருட்படுத்தாமல் செய்து முடித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் சிவயோகி ஆகலாம். எனவே அனைத்தும் உங்கள் கையிலே உள்ளது. நன்றாக தீர்மானித்து கொள்ளுங்கள் எப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று. நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு இது உதவும். ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது பதிவு தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.